தலைமுடி கரு கரு கருன்னு அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா? தலையில் நிறைய பொடுகு இருக்குப்பா, என் தலைமுடி வந்து ஸ்ட்ராங்காகவே இல்லை, ரொம்ப மெல்லிஞ்சு போயிருக்கு, திக்னஸாகவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும், தலைமுடி கரு கரு கருன்னு வளரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு ஹேர் பேக்கு செம்ம பெனிஃபிட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு உங்கள் தலைக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கற்றாழையும் எடுத்துக்கலாம். செம்பருத்திப்பூ, ஒத்த செம்பருத்திப்பூ உங்களுக்கு எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவு செம்பருத்திப்பூவும் எடுத்துக்கலாம். சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை கொதிக்கிற தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். காலையில் சாதம் வடித்தோம், மதியானம் வடித்தோம், நைட்டு நம்ம போடும்போது ஆறிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம வந்துட்டு அந்த தண்ணியை ஹீட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சாதம் வடிக்கும்போது 1-2 சாதத்தோடு இருந்துச்சு, நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா சைனஸ் பிரச்சனை வராது, சளி பிடிக்காது, தலை வலிக்காது. அதனால தான் நம்ம கொதிக்கிற தண்ணியை கஞ்சி தண்ணியை ஊற்றுறோம். நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பதன்னு ஊறி இருக்கும். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறோம். அரைச்ச ஹீட்டோடவே நம்ம அப்படியே தலைக்கு தேய்க்க வேணாம். தலையில் குளிர தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு தான் இந்த பேக்கை போடணும். பேக்கு போடும்போதே நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சா மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஷாம்பு போடாமல் இதிலே நல்ல ஒரு நுரப்பு கொடுக்கும். ஷாம்பே போட தேவையில்லை, இதுவே நல்லா அலசி நல்லா தண்ணி நிறைய போட்டு குளிச்சிங்கன்னா தலைமுடி புசுன்னு இருக்கும். அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாமே எடுத்துரும். வெந்தயம் போட்டிருக்கனால ஷாம்பு பதமும் நம்ம கஞ்சி தண்ணி போட்டிருக்கனால நல்லா நுரையும் கொடுக்கும். நல்லா தண்ணி போட்டு அலசிட்டு தலையை காய வச்சு பார்த்திங்கன்னா தலைமுடி புசுன்னு இருக்கும். தலைமுடி அடர்த்தியாகவும் வளரும், அதே சமயம் பொடுகும் இருக்காது, அதே சமயம் தலைமுடி சில்கியாக ஷைனிங்காகவும் இருக்கும். இது ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் போடலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றி போடுறதுனால ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.